ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 24ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் நடுப்பகுதினா புதன்கிழமை நைட்டு தான். புதன்கிழமைலாம் சந்திராஷ்டமம் கிடையாது. நியாயமாக பார்த்தா வியாழக்கிழமை தான். புதன்கிழமை இரவு 10:39 ஆரம்பிக்கக்கூடிய சந்திராஷ்டமம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுசாக அமைந்து சனிக்கிழமை நள்ளிரவு 2:08 முடியுதுங்க. ஆக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் மட்டும் சந்திராஷ்டமம். வாரத்தின் ஆரம்பத்தில் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறார் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அப்படியே 7ஆம் இடத்துல அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆக 6-7 இடங்களில் அவர் இருக்கும் பொழுது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் மிகப்பெரிய நல்ல அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2 சுபர்கள் இப்போது ராசியை வேற வலிமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, குருவும் சுக்கிரனும். அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு, அருமையான அமைப்பு. இங்கே தனுசு ராசியில கணிதம் சார்ந்த கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்தே சில பெரிய மேன்மைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதுக்கு அச்சாரம் போடுகின்ற விதமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். நடுவில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் சந்திராஷ்டமம் வருது இல்லையா? இந்த சந்திராஷ்டமம் வளர்பிறை சந்திராஷ்டமமாக தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் மட்டும் எதுலேயுமே பண விவகாரத்தில் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் யாராவது அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் யார் என்ன பேசுகிறாங்கன்றதை பாருங்கள். முதுகுக்கு பின்னால் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த வார சந்திராஷ்டமத்தில் இருக்கும். உங்கள் கூட நண்பனை மாதிரியே பேசிக்கிட்டு பின்னாடி போய் முதுகில் குத்தக்கூடிய சில விஷயங்களை இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாட்கள் மட்டும் அந்த சந்திராஷ்டம அமைப்புகளை செய்வாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இயல்பாக அவர் அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். தந்தையுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வார இறுதியில் அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குன்ற மாதிரியான சில பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வார கடைசியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படிலாம் எந்த பெரிய தொந்தரவுகளும் இருக்காது. உண்மையில நல்ல நன்மைகள் இருக்கும். சந்திராஷ்டமம் சனிக்கிழமை அதிகாலை 2:08 ஆரம்பிக்குது. சனிக்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கக்கிழமை காலையில் 9:07 தான் முடியுது. ஆக சனி ஞாயிற்றுக்கிழமை ஆகி இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒரு நல்லவைகள் ஏதாவது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கான்னு பார்த்தா அப்படிலாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. என்ன டென்ஷனாக இருப்பீங்க? மனைவி விஷயத்தில், கணவன் விஷயத்தில், ஏதாவது பெண்கள் விஷயத்தில், ஆண்கள் விஷயத்தில், குறிப்பாக காதலன் காதலி போன்ற விஷயங்களில் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சண்டை சச்சரவு. வார இறுதி இந்த நாள் தானே, லீவு நாள் தானே. ஆக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா என்னடா அது இப்படியே ஒரு அலைச்சலாக இருக்குது, மனசு இப்படி கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியாக இருக்கும். இதை தவிர்த்து மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வார இறுதியில் கிடையாது. வாரத்தின் முதல் 5 நாட்கள் அருமையாக இருக்கின்றது. அருமையாக இருக்குது. 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ராசி வலுத்து இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அடுத்த வாரத்திலிருந்து ராசிநாதன் உச்சகுருவின் பார்வை, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் வரப்போகிறது. 4, 5 குடையவர்கள், அருமை 5, 6 குடையவர்கள் மகர ராசிக்கு புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருப்பது தொழில் துறையில் முன்னேற்றம், வேலை அமைப்புல நல்ல முன்னேற்றம். இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு, குடும்பம் பிரிந்திருந்தவர்களுக்கு மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு, மனசே புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த வியாபாரத்தை நல்லா பார்க்க முடியும், இந்த தொழிலை நல்லா பார்க்க முடியும். இதுவரைக்கும் இவரை நம்பினதெல்லாம் வேண்டாம், அவரை நம்பினது வேண்டாம், அவர் காலில் இருந்ததெல்லாம் வேண்டாம், நானே சொந்த காலில் நிற்பேன் என்கின்ற அளவிற்கு எதிலையும் ஒரு நன்மை, எதிலையும் ஒரு கட்டுப்பாடு, எதிலையும் ஒரு தன்னம்பிக்கை, எதிலையும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய வாரத்தின் 5 நாட்கள், முதல் 5 நாட்கள் அருமையாக போகக்கூடிய உயரிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. அடுத்த வாரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்களுக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் இருப்பார் அமாவாசை அமைப்பில். 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னா அப்படியே வாரத்தில் திங்கக்கிழமை மட்டும் அம்மா கூட ஏதாவது பிரச்சனைகள் வரும். வீடு டியூ கட்டுறதை பற்றி, வண்டி டியூ கட்டுறதை பற்றி, பணம் பத்தலை, அது பத்தலை, இவர்கிட்ட காசு வாங்கலாமா, அவர்கிட்ட காசு வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருப்பீங்க. ஆக வாரத்தின் முதல் நாளாகிய 18ஆம் தேதி மட்டும் கடனை பற்றிய எண்ணங்கள், கடனை பற்றிய கவலைகளில், அல்லது சிலருக்கு அம்மாவை பற்றிய எண்ணங்கள், அம்மாவை பற்றிய கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அட்டகாசமாக சந்திரன் வலிமையாக குருச்சுக்கரனோடு சேரக்கூடிய 5ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல
வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்கள், குழந்தைகள் போன்ற விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே பிள்ளைகள்கிட்ட குறை இருந்தவர்களுக்கு அந்த குறைகள் தீரக்கூடிய அமைப்பு, தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, அதை கேட்க மாட்டேன்றாங்கன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே பிள்ளைகளின் மூலமான சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு நிம்மதி, குடும்பத்தில் இருக்கின்ற அமைதி திரும்ப, ஏற்கனவே போயிருந்த அமைதி திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் தெரியக்கூடிய நாள். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக எதிரி நண்பராகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புள்ள லாபங்கள், ஏற்கனவே பணம் போட்டு நஷ்டமானவங்களுக்கு திரும்ப அந்த பணத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு. தொழிலில், வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய அமைப்பு. வேலையில் கெட்ட பேர் எடுத்திருந்தவங்க அல்லது வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே விருப்பமான வேலை மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு அப்பாடான்னு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி ஒரு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. எல்லோருக்குமே வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஆனால் அடுத்த வாரத்திலிருந்து அவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல ஒரு நாள் சந்திரன் உச்சமாக இருக்கிறார். அதற்கு பிறகு 4, 5, 6 ஆகிய இடங்களில் வந்துடுறார். வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது. போன மச்சான் திரும்பி வந்த கதையா, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன அதிர்ஷ்டம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் கம்ப்ளீட்டாக எல்லா இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வருவீங்க, எந்த வயசுக்காரராக இருந்தாலும். ரேவதி நட்சத்திரக்காரர் மட்டும் இந்த ஒரு வருஷம் அவசரமே படக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் இதை உங்களுக்கு நான் அப்படியே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன். இளைஞர்களுக்கு மட்டும் 40 வயசு தாண்டினவங்களுக்கு இது பொருந்தவே பொருந்தாது. அவர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் இருக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் மன அழுத்தம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஜென்மச்சனி இன்னும் அவங்கள போட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்கு. ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இதுக்கு இன்னும் ஜென்மச்சனி அமைப்பு இன்னும் இருக்கத்தான் செய்யுது. உத்திரட்டாதியில் 4ஆம் பாதத்துக்காரர்களுக்கு கூட லேசான மனக்கவலைகள்லாம், கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த வார கிரக நிலைகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. சந்திரன் வளர்வரை சந்திரனாக 3, 4, 5ஆம் இடங்களில் இருக்கிறது பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையில் மாற்றம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், வேலையே போனாலும் கவலைப்பட வேண்டாம், நல்ல வேலை கிடைக்கும். தொழில் கொஞ்சம் அப்படியே ஒரு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியான போக்கு, பிள்ளைகள், பேரன் பேத்திகள் போன்றவர்களுக்கு கல்யாணம் ஆகலை நினைச்சவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. உதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே உதவிகள் செய்யாதவர்கள் கூட கேட்காமலேயே உதவிகளை உங்களுக்கு கொண்டு வந்து செய்யக்கூடிய நிலைமைகள் மற்றும் வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் தடங்களாக இருந்தவர்களுக்கு அது சார்ந்த அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு வியாபார பெருமக்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய வலிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்.